பாமக விசிக பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்ததாக கூறி விசிக எதிர்ப்பு தெரிவித்த விவகாரத்தில் திமுக கூட்டணிக்குள் கருத்து மோதல் வலுத்து வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பகிரலாம். வணக்கம் பவித்ரா. திமுக கூட்டணியில் ராமதாஸ் தரப்பு பாமக இணையும் என்று கூறப்பட்டது. இதற்கு அண்மையில் விசிக தலைவர் திருமாவளவன் பாமக இணைந்தால் திமுக கூட்டணியிலிருந்து விசிக வெளியேறிவிடும் என தனது நிலைப்பாட்டை உறுதிபட தெரிவித்திருந்தார். இது பற்றி காங்கிரஸ் தலைவர் செல்லுப்பிறந்தகை கூறும் பொழுது, தேவை என்றால் ராமதாசும் திருமாவளவனும் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசிவிடுவார்கள் என்றும் இருவரும் பரஸ்பரமாக இருந்தவர்கள் தான் எனவும் கூறியிருந்தார். செல்வ பெருந்தகையின் இந்த கருத்துக்கு விசிக தரப்பிலிருந்து கண்டனம் எழுந்துள்ளது. இது குறித்து எக்ஸ் தளத்தில் எதிர்விடையாற்றிய விசிக எம்எல்ஏவான எஸ் பாலாஜி, விசிக நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் என்கிற தோற்றத்தை திணிப்பது நாகரிகமற்ற அரசியல் அணுகுமுறை என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஆட்சி, அதிகாரம், தொகுதி பங்கீடு உள்ளிட்ட முழக்கத்தால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிரச்சனை இருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்போது விசிக காங்கிரசும் கருத்து மோதலில் ஈடுபடுவது கூட்டணிக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று ஒரு செய்தியை நாம் பார்த்திருந்தோம். இந்த நிலையில் காங்கிரஸ் சார்பில் அந்த எம்எல்ஏவுக்கு எதிராக கண்டனம் எழுப்பி ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி மதுரையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான கூட்டணி விவகாரங்களில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிறைவாயிட்ட மிக தெளிவாகவும் பொறுப்புடனும் எடுத்துரைத்திருந்தார். அந்த சந்திப்பில் திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்த அரசியல் கட்சி சேர வேண்டும் அல்லது சேரக்கூடாது என்பது குறித்து அவர் எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஒரு மறுப்பானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் திமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என அவர் கூறியதாக வெளிவந்த செய்திகள் முற்றிலும் தவறானவை என்றும் உண்மைக்கு புறம்பானவை மற்றும் திணிக்கப்பட்ட செய்திகளாகும் என்று காங்கிரஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரத்தை கருத்தில் கொண்டு கூட்டணி தொடர்பான இறுதி முடிவுகள் அனைத்தும் திமுக தலைமையிலான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே எடுக்கப்படும் என்றும் என்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் உண்மைக்கு முழுமையாக அறிந்து கொள்ளாமல் ஊடகங்களில் வெளியான ஆதாரமற்ற செய்திகளை மட்டுமே அடுப்பை கடையாக கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என காங்கிரஸ் சார்பில் ஒரு கண்டனமானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கிடையே நிலவும் நல்லுறவு, பரஸ்பர மரியாதை மற்றும் அரசியல் நாகரிகத்தை பேண வேண்டிய இத்தகைய காலகட்டத்தில் பொறுப்பற்ற முறையில் வெளியிடப்படும் தவறான செய்திகளை அடிப்படையாக கொண்டு கருத்துக்களை வெளியிடுவது கூட்டணியின் ஒற்றுமைக்கும் அரசியல் நிலைத்தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலானது என காங்கிரஸ் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் கூறாத கருத்தை கூறியதாக பரப்பி அதனை அரசியல் நோக்கத்துடன் திரித்து விலக்கி உண்மை அறியாமல் கண்டனம் தெரிவிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே உண்மைக்கு புறம்பான தகவல்களை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்களுக்கும் அத்தகைய செய்திகளை பரப்பியவர்களுக்கும் எதிராக கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்கிற அடிப்படையில் விசிக எம்எல்ஏ பேசியதற்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் இருந்து தற்பொழுது கண்டன அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.